ஹாய் மகளே. ஹாய். முத நாள் மேட்ச் முடிஞ்சதுமே லைவ் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இப்படிதான் பண்ணலாம்னு நினைச்சோம். இவ்வளவு நாள் பண்ண முடியல. இன்னைக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பேசுங்க. அதுதான் மறுபடியும் ஹோம் கிரவுண்ட் அதே டீம் தான். ஒரு 7 ஆமா. மேட்சஸா 7 மேட்சும் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன்ல கரெக்டா சொல்லிட்டே இருக்கோம். நல்லா போச்சு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா தான் இருந்த மாதிரி இருந்தது. நீ 7 மேட்சும் கரெக்டா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. அவங்களே தான் ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஆமா, பயங்கரமான ப்ரெடிக்ஷன் தான். ஆக்சுவலி இந்த ஒரு கவுண்ட் நம்ம தூக்கி போடலாம் போல இருக்கு. டோர்னமெண்ட் லாஸ்ட்ல எத்தனை மேட்ச் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோன்னு. அண்ட் ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் டஃப் மேட்சா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப ஒன் சைடா இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல்லாவே அவங்களோட சான்சஸே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அவங்கள பிளே அவுட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எடுத்ததும் ஆக்சுவலி டாஸ் ஜெயிச்சதும் ஜிடி தான் எத்தனைக்கும். அவங்க ஒரு சேசிங் டீம். அண்ட் எனக்கு இன்னொன்னு கூட சொல்லணும்னு நினைச்சேன். ஜிடி இது வரைக்கும் ஆன மேட்ச்ல இவ்வளோ ஒன் சைடா எந்த மேட்சும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ஆடி இருக்கேன். இது 3rd சீசனு. இப்படி ஒன் சைடட் கேம் அவங்க ஆடினது இல்லை. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வரும். அவங்களோட சேசிங்கா இருக்கட்டும், அவங்களோட பேட்டிங் லைனப்ல திடீர்னு யாராவது ஃபயர் அப் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு வீக்கான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? இல்ல நீ வீக் சொல்ற, நான் என்ன சொல்ல ஹார்ட் லக் தான் சொல்லுவேன். ஏன்னா சுபம் கில் ஒரு அவுட்டாகவும் சரி, அப்புறம் டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் விஜய் சங்கர் லாஸ்ட் 2 சீசன்ஸும் போயிட்டு சும்மா ஒரு எல்லா மேட்சும் செக் பண்ணல. இவங்க 3 பேர் தான் நிறைய டஃப்பான மேட்சஸ். சுபம் கில் எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு. டேவிட் மில்லரும் விஜய் சங்கர் நிறைய டஃப்பான மேட்ச்ல ஆடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு விஜய் சங்கர் தான் ஒரு பயங்கரமான கேட்ச். சத்தியமா வேற யாராச்சும் கீப்பர் தேர்ல பண்ணுவாங்களான்னு. அதே மாதிரி மில்லரோட கேட்சும் அதுவும் இன்னும் பயங்கரமான கேட்ச். ஸோ ஹார்ட் லக் தான் சொல்வேன். சுபம் கில் விக்கெட்டும் ஹார்ட் லக் தான். ஸ்லோவா வந்துருச்சு பால். அவர் வேகமா உடனே நினைச்சு தள்ளினார் பேட்டை. பார்த்தா ஸ்லோவா குத்தி பட்டுருச்சு. அதுவும் அம்பையர்ஸ் கால் இல்லாம அது அவுட் இல்லை. அதனால நான் ஹார்ட் லக் தான் சொல்லுவேன் கண்டிப்பா. அண்ட் அது ஹார்ட் லக் தாண்டி எனக்கு இன்னொன்னு பெருசா என்ன தோணுச்சு, இன்டென்ட் இல்லாத மாதிரி இருந்தது. இவங்க ஒருவேளை நல்ல லைன்ல நல்ல லென்ஸ்ல போட்டாங்களா, இல்ல அவங்களால அடிக்க முடியலான்னு தெரியல. பவுண்டரிஸ்க்கே யாரும் எய்ம் பண்ணாத மாதிரி இருந்தது. எல்லாமே தரையிலே ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு ஷாட்டுக்கே போகாத மாதிரி இருந்தது, 6 அடிக்கிறதுக்கே. அண்ட் இது பவுண்டரி லைன் ஃபீல்டிங்கும் சரி, கேட்சஸும் சரி பயங்கரமா பண்ணாங்க. அஜிங்கிய ரஹானே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. எனக்கு என்ன தோணுது, அவரு இப்போ சப்போஸ் பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட ஃபீல்டிங்ல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா ஏதாவது பண்ணி அவரோட பிரசன்ஸை காட்டிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. அண்ட் இன்னொன்னு சொல்லுங்க. இல்ல நான் மறுபடியும் அதேதான் சொல்லுவேன். இப்போ நீ சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ஓவரே எடுத்துக்கலாம். 5 பால் ஆடிட்டாரு சாஹா. லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் பாலே 6 கில்லு. அவரு நல்லா ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும், ஹார்ட் ஹிட்டிங் பண்ணதான் நினைச்சாரு. ஆப்போசிட் சைட்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. செகண்ட் ஓவர் ஃபுல்லா கில்லி ஆடிட்டாரு. சாஹாவே ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் கிடைச்ச கில்லுக்கு ஒரு டாட். அடுத்த பால் நான் சொல்றேனே, அந்த மனுஷன் 130 போட்டுன்றவர் டக்குன்னு 118ல போட்டாரு. அது அன்எக்ஸ்பெக்டட் மூவ். ஹார்ட் லக் தான் அது. நீ சொல்ற மாதிரி அவங்க லென்த் போட்டாங்க, இல்லன்னே சொல்லல. அந்த மாதிரி போன் விழுந்துச்சு. அந்த மாதிரி மிஸ்ல தான் கில் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அவர் அப்படிதான் ஆடுவார். அவர் எதுவுமே சொல்ல முடியாது. அது நீ எப்படி லக்குன்னு சொல்ற? எனக்கு என்ன அவங்க தானே டிசைட் பண்ணி ஹார்ட் லக்குன்னு சொல்றேன். அவங்க நேரம் சரியில்லை. அது அவங்க நேரம் சரியில்லைன்னா ஓகே. பவுலர் பேஸ் மாத்தி போட்டதுக்கும் அவங்களுக்கும் எப்படி சம்பந்தமா இருக்க மாதிரி சொல்றேன்னு எனக்கு புரியல. அது பவுலர் டாக்டிக்கலா பண்ண மூதானே. அதனால தான் நான் அவங்க நல்ல லென்ஸ் போட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல இப்போ ரிவ்யூ இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவ்யூ இல்லாம அம்பையர் கொடுக்காம இருந்தா அவுட் இல்லல்ல. இப்ப அந்த ரிவ்யூ வந்துருச்சு, அம்பையர்ஸ் கால் வந்துருச்சு, அம்பையர் அவுட் கொடுக்கலன்னா ரிவ்யூ பாயிண்ட்ல அவுட் இல்ல தானே. அது இன்னொன்னு சொல்றேன். இல்லடா, அது இப்போ நம்ம அதை ரூல் அவுட் பண்ணிட்டு பேசவே முடியாது. ஏன்னா கிரிக்கெட் எவால்வ் ஆயிடுச்சு. அம்பையர் கொடுக்குற டிசிஷன் எது கொடுக்குறாங்க? ஸ்டிக்ல அடிச்சிருக்குல்ல. ஸ்டிக்ல அடிக்கலன்னா அம்பையர் கால் வராது, மிஸ்ஸிங் தானே வரும். ஸ்டிக்ல அடிச்சா பெல்ஸ்ல தான் பத்திருக்கு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்து நீ ரிவ்யூ பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. இல்லடா, நான் என்ன சொல்றேன், அம்பையர் கொடுக்கலன்னு சொல்றது வேற. அம்பையர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அது ஸ்டிக்ல பட்டு இருக்கு. படலன்னா அது மிஸ்ஸிங் தானே வந்திருக்கும்.
பெல்ட்ஸ்ல பட்டா அம்பையர்ஸ் நாட் அவுட் கொடுத்தா அது அவுட் இல்ல தானே ரிவ்யூ போயிருந்தா அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இது மறுபடியும் ஆர்குமெண்ட்ல தான் போயினே இருக்கும். நான் இப்பயும் சொல்றேன், சரி விஜய் சங்கருக்கு வரலாம், அடுத்தது விஜய் சங்கருக்கு வரலாம். சுதர்ஷன் அப்படிதான் ஆடுவாரு, ஓகே. விஜய் சங்கர் வந்தாரு, டாட் 2 பண்ணாரு, அடுத்ததே புல் பண்ணி 6 அடிச்சாரு. நீ அடிக்கலன்னு சொல்றதுக்காக மறுபடியும் அவனே சொல்றேன், அடிக்கிறப்போ ஒரு அதுவும் கிளீன் ஷாட் தான், லைட்டா அவுட் சைடு எட்ஜ், பயங்கரமான. இல்லடா நீ அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ பாரு, நீ வந்து அவங்க அடிச்ச ஒரு 6 சொல்லிட்டு இருக்க, அவங்க அவுட் ஆகுறப்ப எவ்வளவு பாலுக்கு எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்கன்னு பாரு. நீ அவங்க அட்டெம்ப்டே பண்ணலன்னு சொன்ன, நீ அந்த அட்டெம்ப்ட் பண்ணலன்ற பாயிண்ட் சொன்னனால நான் இப்ப சொல்லிட்டேன். இங்க பாரு ஒரு நல்ல பழமா போட்டு கொடு. மில்லர் அவுட் ஆகுறப்ப இன்னும் பால்ஸ் இருந்தது, ஆல்மோஸ்ட் 7 ஓவர்ஸ் இருந்தது. அந்த மனுஷன் அந்த பால், அதுவும் சூப்பர் பால் குறைய சொல்ல மாட்டேன், அவர் பேட்டை சும்மா தான் வச்சாரு, அது கரெக்டா போயிடுச்சு கேட்சுக்கு. அவர் பயங்கரமான கேட்ச் பிடிச்சிட்டாரு. அதுவும் இப்போ ஒரு செம்ம கேட்ச் பிடிச்சிட்டா, கேட்ச் பிடிச்சவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணாலும் பேட்ஸ்மேன் மச்சான் உனக்கு ஹார்ட் லக்ரா, அங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஹார்ட் லக்டா பரவாயில்ல வீடு நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் நான் சொல்றேன். நீ சுரேஷனை சொல்லலாம், ஒமர் ஜாயா சொல்லலாம், அவங்க ரொட்டேட் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இவங்க 3 பேருக்கு அது நடக்காம இவங்க 3 பேர்ல யாராவது சொத்து இருந்துட்டா கூட மேட்ச் மாறிட்டு இருக்கும். யாரு? சுப்மன் கில், விஜய் சங்கர், டேவிட் மில்லர். அதர கில் ஆடாத வரைக்கும் இவங்களால மூவ் ஆக முடியாது, அவர் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு முன்னாடி 2 சீசனும் அப்படிதான் நடந்திருக்கு. அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து அடிப்பாங்க. ஒரு சில மேட்சஸ் எல்லா சீசன்லயுமே ஒரு 2-3 மேட்ச் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க நோ சான்சஸ்ல இருந்து வின் பண்ணிருக்காங்க. அந்தந்த மேட்ச்ல வந்து மில்லர் ஆடி இருக்காரு, டிவாட்டியா ஆடி இருக்காரு, ரஷீத் கான் ஆடி இருக்காரு. இவங்க 3 பேரும் பிளைண்டர்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டார்ட்ஸ் இருந்திருக்கு, ஒரு சுத்தமா ஸ்டார்ட்ஸ் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஸ்டார்ட்ஸ் இருக்கும், மிடில் ஓவர்ல கொஞ்சம் டவுன் ஆயிட்டு ஒரு எக்கச்சக்கமா அடிக்கிற மாதிரி இருக்கப்போ ரன் ரேட் 12-13 ஆயிருக்கும் ரெக்வயர்ட் ரன் ரேட், அப்போ வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மேட்சஸ் போயிருக்கு. அண்ட் எனக்கு இந்த மேட்ச்ல 2 விஷயம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், அதை பத்தி கமெண்ட்ரிலும் சொன்னாங்க, அதுவுமே சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் டைமா நடந்ததுன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு 20 ஓவர் கேம்ல வந்து 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இவங்க மில்லரும் விஜய் சங்கரும் இப்படி வந்து மர்ஜ் ஆயிட்டு விட்டுடுவாங்க பால, ஓடி போயிட்டு ரன் எடுத்து வந்திருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, போன மேட்சுக்கு எந்த ஆர்டர்ல பவுலிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரி 12 ஓவர் கொடுத்துருக்காங்க. எப்ப மாத்தினாரு சுப்மன் கில்னா 12th ஓவர் வரைக்கும் பண்ணிட்டாரு. 13th ஓவர் வந்து ஆல்ரெடி வந்து சாய் கிஷோர் பொழந்துட்டாரு இவரு தூபே. இல்லைன்னா அந்த 13th ஓவர் லாஸ்ட் மேட்சும் சாய் கிஷோர் தான் போட்டிருப்பாரு போல. அந்த 12th ஓவர் வரைக்கும் அதே பேட்டர்ல கொடுத்துருக்கான் ஓவர். இது வரைக்கும் நடந்தது இல்லையா, அத கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எங்கேயுமே. கிளப் கிரிக்கெட்லயும் சரி ஷஃபிள் பண்ணுவாங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஆனா இங்க ஃபுல்லா தலைக்கீழ அதே பேட்டர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு மாதிரி எல்லாரும் ப்ரெடிக்டபிளா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரிப்பீட் ஆச்சு. நான் ஆல்ரெடி இன்னைக்கு நம்ம போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி போல்ட் வந்து படிகளுக்கு பால் பவுன்சர் போட்டு ஹெல்மெட்ல அடி வாங்கி அடுத்த பாலே விக்கெட்டு, அது ஸ்டம்ப் லைன்ல போட்டா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட முடியல. இவருக்கு திருப்பி அதே பவுன்சரை போட்டாங்க, ஓரளவுக்கு ஷோல்டர் ரைட்ல வந்தது, கரெக்டா கைக்கே அடிச்சாரு. ஒரு இன்ச் இப்படி அப்படி போல நேரா கைக்கே போச்சு. அவரும் அதுல அப்செட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு, சாரி அப்செட் ஆல. அண்ட் ரச்சின் ரவீந்திரா அவரு ஸ்டார்ட் பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் பத்தி கொஞ்சம் பேசலாமா? பேசலாம். சொல்லு, நீயே ஸ்டார்ட் பண்ணு. டாஸ் 50-50 தான் கன்ஃபார்ம். வந்து பேட்டிங் ஆனாலும் ஓகே, போலிங் போட்டாலும் ஓகேன்ற மாதிரி தான் பிச் ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேட்ச் டிராப், அதுதான் கைக்வாடோட ஒரு நல்ல. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு சொன்னதேதான், ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ்ல தான் வருவார். இன்னைக்கு டக் அவுட்டும் 1 ரன்ல அவுட் ஆயிருக்க வேண்டியது, அவ்வளவு லட்டு கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா ரொம்ப நல்ல ஸ்டார்ட், நல்ல ஒரு பயங்கரமான எலக்ட்ரிக் ஃபயரோ சம்திங் இருக்கு, அந்த மாதிரி நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அன்எக்ஸ்பெக்டட் மூவ், சீரியஸாவே பயங்கரமான மூவ் என்னன்னா சிவம் டூபே. ஏன்னா 2 பேருமே லெக்கி, ஸோ லெஃப்ட் அமிச்சிட்டா சாய் கிஷோருக்கும் ஓவர் கொடுக்க முடியாது, ரஷீத் கானுக்கும் ஓவர் கொடுக்க முடியாதுன்னு பயங்கரமான மூவ் அது. டேரல் மிச்சல் வர வேண்டிய இடத்துல டூபே உள்ள அமிச்சிட்டு நான்
சூப்பர் மூவ் தான் தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் வந்தவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரஹானே ஆடி வரும் பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மிச்சல் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பேட்டிங் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலி மெயினா ரிஸ்வி ரஷீத் கானை வந்து பால்ல டேக் அவுட் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ணா அவர்கிட்ட சொல்லிதான் அமைச்சிருப்பாங்க, உன்னை அனுப்பதே 6 அடிக்கிறான், நீ அவுட் ஆனா பரவாயில்லன்னு. ஸ்டில் அவர் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, வந்து தைரியமா அடிச்சது. நான் அடுத்த மேட்சும் ஆனானா அப்ப பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சொல்ல போனா இது வந்து 240 230 டார்கெட் செட் பண்ண வேண்டிய மேட்ச். அதை மாட்டினது ஒரே ஒருத்தர் தான், மோஹித் சர்மா. மோஹித் சர்மா நிஜமாவே ரொம்ப நல்லா போட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல கூட ஒரே ஒரு பவுண்டரி அது பின்னாடி போச்சு. 7 கொடுத்தாரு, 10 கொடுத்தாரு, 11 கொடுத்தாரு, 8 கொடுத்தாரு. அவர் போட்ட 4 ஓவர்ஸ்ல இவ்வளவு ரன் தான் கொடுத்தாரு. இல்ல இது பெரிய டார்கெட்டுக்கு போக வேண்டிய மேட்ச், அது அப்படியே ஸ்டாப் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அடுத்த மேட்ச் டீம் ஷஃபல் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக்சுவலி இந்த மேட்ச் நூர் அஹ்மத் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா உள்ள வரல. இல்ல நூர் அஹ்மத் வந்துட்டாருன்னா ஃபேஸ் கால் எல்லாம் போயிடுவாங்க ஆல்ரெடி அவங்க. ஆமா, அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இப்ப சேப்பாக்ல அந்த அளவுக்கு இன்னும் ஸ்லோ டவுன் ஆகல, பிட்ச் 200 220 அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்னொரு புது விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு ஜடேஜா வந்து 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 சீசனுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அதுவும் அடி வாங்கியிருப்பாரு ஜடேஜா. அடி வாங்குறப்போ 2 ஓவர்ல கட் டவுன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த வாட்டி இந்த மேட்ச் தான் ரொம்ப நாள் கழிச்சு 2 ஓவர் போட்டிருக்காரு ஜடேஜா. அதுவும் வந்து அந்த டைம் ஜடேஜா ஓவர் போட வரப்போ சாய் சுதர்ஷனும் மில்லரும் வந்தாங்க ஸ்ட்ரைக்ல. 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. மில்லர் அவுட் ஆனதுமே கொடுத்தாங்க. இவரு சாய் சுதர்ஷன் டேக் ஆன் பண்ண மாட்டாரு, ஆனா மின்னல் பிறந்துருவாருன்னு தெரியும், அதனால கொடுக்கல. கரெக்ட், அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுதான் என்ன பண்ணணும்னா வேற வழி இல்ல, ஸ்பென்சர் ஜான்சனால முடியல, கண்டிப்பா அவரை டிராப் பண்ணிட்டு வேற ஒரு ஃபாரின் பிளேயரை யூஸ் பண்ணோம். அங்கிளை டிராப் பண்றது பெட்டர், உமேஷ் யாதவ் அவரை டிராப் பண்ணிட்டு கார்த்திக் தியாகியே போட்டுக்கலாம், வேற வழி இல்லை. ஏன்னா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, அவர் எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. கார்த்திக் தியாகி ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் நினைக்கிறேன். அப்ப பவர் பிளேல யார் போடுவாங்க? ஏன்னா ஒரு எனக்கு தெரியல. அப்ப ரெண்டு சேஞ்சஸ். ஓகே ஜார்ஜ் லிட்டன் அங்க அயர்லாந்துக்கு பவர் பிளே போடுறவரு, நம்ம ஐபிஎல்ல தான் அவரை டெத் ஓவர்ஸ்ல போட வச்சாங்க. அவரை உள்ள போட வச்சு அவரை பவர் பிளேல போட வைக்கணும். ஜார்ஜ் லிட்டனும் ஹோமர் ஜயம் போட்டு ஒரு ஓவர் ரஷீத் கானுக்கு இல்ல சாய் கிஷோர். ஆனா இன்னொன்னு ஆக்சுவலி நீ சொன்ன பாயிண்ட் ஒண்ணு பயங்கரமா வேலிட் ஆச்சு. இது நம்ம வீடியோல சொல்லல, அதை நான் பாக்குறப்போ தெரிஞ்சது. என்னன்னா, நீ முன்னாடி நம்ம பேசுறப்போ சொல்லியிருந்த ஹர்திக் பாண்டியா ஏன் வந்து ஜிடில பயங்கரமா பண்ணாருன்னா, அவரை சுத்தி எல்லா பவுலரும் நல்லா பண்ணிருக்கப்போ அவர் பண்ணாரு, அதனால அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னேன். அது எனக்கு அன்னைக்கும் அது அக்செப்டபிளா தான் இருந்தது, அதுக்கு நான் இது பண்ணல. ஆனா அவரும் நல்லா தான் போட்டாருன்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கும் நான் தேஷ்பாண்டே நல்லா போட்டாருன்னு சொல்றேன். ஸ்டில் என்னன்னா, இன்னைக்கு சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா போட்டாங்க, அதனால அவரும் நல்லா போட்டாரு. அவரு இன்னும் நல்லா போட்டாரு, கான்பிடன்ஸ் ஹையா இருந்தது. அப்ப என்ன பண்ணிருக்காரு, ஆக்சுவலி அவரை பத்தி இன்னொன்னு சொல்லணும். என்னன்னா, அவர் எல்லாரும் அவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் 2 ரீப்ளேஸ்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க சிஎஸ்கேல. ஒன்னு என்னன்னா, தேஷ்பாண்டேக்கு பதில் ஷர்துல் தாக்கரை உள்ள எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி உள்ள எடுத்துட்டு வாங்க. இன்னொன்னு தீக்ஷனா மாத்துங்கன்னு 2 சீசனா சொல்லி ஷாண்டர் உள்ள எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் இப்போ அட்லீஸ்ட் தீக்ஷனாவை வெளியே உட்கார வச்சாங்க, அதனால ஃபீல்டிங் கொஞ்சம் தப்பிச்சு. இல்லைன்னா எத்தனை கேட்ச் விட்டுருப்பாரு, எத்தனை 4 போயிருக்கும் நமக்கு தெரியாது. தேஷ்பாண்டே அவரு போன மேட்ச் 50 ரன் கொடுத்தே அவர் இந்த பிளேயிங் லெவல்ல ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் ரன்னும் கம்மியா கொடுத்துட்டாரு, அதுக்கே இன்னும் ஒரு 4 மேட்ச் ஆடுவாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டை வேற எடுத்துட்டாரு, பெரிய விக்கெட்டை. அது ஆக்சுவலி அந்த விக்கெட்டு யார் பேர்ல எழுதணும்னா, அஜிங்கியா ரஹானே 0 overs 1 wicket அப்படின்னு எழுதணும். ஆனா நமக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பன இல்ல. அந்த விக்கெட்டு அஜிங்கியா ரஹானேக்கு தான் போய் சேரணும். மில்லரை வேற தூக்கிட்டாரு. அப்ப ஆஃப் சீசன் ஆடுவாரு, சாலிடா 8 மேட்ச் 10 மேட்ச் உள்ள இருப்பாரு. நீங்க வேற சேஞ்சே எதிர்பார்க்க தேவையில்ல. அண்ட் பத்திரானா எல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு இருக்காரு, இன்ஜுரியில இருந்து வராரு, என்ன நடக்கும் தெரியாது. போன வருஷம் மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, நிறைய பேர் ரைட் ஆஃப் பண்ணாங்க. ஆனா திருப்பியும் சிஎஸ்கே எல்லோ ஜெர்சி தோனி பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ் வந்தாரு, பர்ஃபார்ம் பண்ணாரு, விக்கெட் எடுத்தாரு, அண்டர்டேக்கர் செலிப்ரேஷனும் போட்டாரு. கிரௌடு ஃபுல்லா பயங்கர பம்ப் போயிட்டாங்க. அது எப்படின்னு தெரியல, வெளியெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல. திருப்பி சிஎஸ்கே வந்தா எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க.
ஐயான் கான்பிடன்ஸா சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதால பண்றாங்களா இல்ல அவங்களோட அட்மாஸ்பியர் ட்ரெஸ்ஸிங் ரூமே நல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கா தெரியல. எல்லாருமே ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு நோட் பண்ணேன், நெஹ்ரா அவ்வளவு வரவே இல்லை கிரவுண்டுக்குன்ற மாதிரி இருந்தது எனக்கு. 4 லைன்ல இல்ல அவ்வளவு பொழந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 12-15 ஓவர்ல கூட காமிச்சாங்க, சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதான் டெத் ஓவர்ஸ்ல சொல்றேன், டெத் ஓவர்ஸ் நல்லா போட்டாங்க, டெத் ஓவர் நல்லா தான் போட்டாங்க. அதுதான் நானும் சொல்லுவேன். மோஹித் சர்மா நீங்க போன ஃபைனல்ல பண்ணீங்களேடா நல்லா போட்டுக்கிறப்போ வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஒரு 4 ஒரு 6 எப்பா சாமி நானே போட்டுக்கிறேன் யாரும் வந்து அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்கன்ற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு அப்ரிஷியபிள் விஷயம் என்னன்னா சுப்மன் கில் ஒரு மாதிரி கேஷுவலா தான் இருக்காரு. அப்படி அடின்னு அடிச்சுன்னு இருக்காங்க, டீப்ல நிக்கிறாரு, சிரிக்கிறாரு, ஒரு மாதிரி கேஷுவலா இருக்காரு. இன்னொன்னு கவனிச்சேன் நானு, அவ்வளோ ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க, 19.5ல ஒரு 6 குடுக்கிறாரு. அதுவும் உமேஷ் யாதவ் அடிக்கிறப்போ எவ்வளவு ரியாக்ஷன் குடுக்கிறாரு ருத்துராஜ் பாண்டே, சாரி ருத்துராஜ் கெய்க்வாட். எனக்கு அது சுப்மன் கில்க்கும் இவருக்கும் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. என்ன உனக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணுமா கிஷோர்? இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? வேற என்ன சொல்லுங்க. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்ட், நீ சொன்ன மாதிரி அந்த டீம் அட்மாஸ்பியர், அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ், அது எல்லாமே ரொம்ப கன்ஃபார்மா முக்கியமான விஷயம். அதோட வேற நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப்ல அந்த முதல் 3 ஓவர் இல்ல பவர் பிளே அது எப்படி? ஆமா, பவர் பிளே அது பயங்கரமா இருக்கு. மொமெண்டம் தான் ஃபுல்லாவே. இப்ப ஆக்சுவலி இந்த மொமெண்டம் பத்தி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நீ சொல்றப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, நீ சொல்லி முடிச்சிரு, நான் சொல்றேன். அது தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ளோ போவோம். அந்த ஃப்ளோ போனாலும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைதராபாத்துக்கும் கேகேஆர் மேட்ச்க்கும் சொல்லலாம். ஒரு நல்ல ஃப்ளோல போயினே இருந்தாங்க, கன்ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச் தான், ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் டாமினேட் பண்ணினே இருக்கிறப்பவும் 18 பால் 60 வந்தாலும் லாஸ்ட்ல யார் வின் பண்ணாங்கன்னா கேகேஆர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்டம் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மொமெண்டம் செட் பண்றோம், மிடில் எப்படி அதை பேலன்ஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் 90 to 95% ரிசல்ட் கிடைக்கும். அதை மீறி ஏதோ ஒரு சில டைம் சேஞ்ச் ஆகிறது தான் யூஸ் பண்ணிக்கிறது. ரிங்கு சிங், ராகுல் திவாட்டியா அவங்களாம், அப்புறம் தோனி இவங்களாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் அந்த மேட்சே மாட்டிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் அது மாறாது என்ன பொறுத்த வரைக்கும், என்னோட கெஸ். அது ஆக்சுவலி நீ சொல்லிருக்கிறது கரெக்ட் தான். ஆனா ஸ்பாட்டான சொல்லணும்னா என்ன விஷயம்னா, மொமெண்டம் கண்டினியூ ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும். ஆனா மொமெண்டம் வந்து யாரு வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு. மொமெண்டம் இப்போ இந்த இதுலயே சொல்றேன், சிஎஸ்கே பயங்கர மொமெண்டம்ல இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா கொடுத்த ஸ்டார்ட்ல கைகோட் ஒன்னும் பண்ணல. ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் விட்டாங்க, அப்பவே கொஞ்சம் அவங்க லோ ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குது. அப்ப என்ன பண்றாங்க, விட்டது இன்னும் ப்ரெஷர் ஆட் ஆன் பண்றான். நான் இந்த இன்னிங்ஸ் அப்படியே எடுத்துட்டு வரேன். ரச்சின் ரவீந்திரா என்ன பண்றாரு, இன்னும் ப்ரெஷர் போடுறாரு. ஒரு கேட்ச விட்டும் இவங்க வேற கொளுத்துறானுங்க பவர் பிளேலன்னு. அப்புறம் என்ன ஆகுது, பவர் பிளே முடிஞ்சதும் விக்கெட் விழுந்துச்சு. அதுவுமே ஆக்சுவலி என்னன்னா இன்னொன்னு, ரச்சின் ரவீந்திரா பீட்டனே ஆகல இன்னைக்கு. ஒரு பால் கூட பேட்ல படாம இல்ல, அவுட் ஆன பால் கூட பேட்ல பட்டுச்சு. பேட்ல பட்டு பேட்ல பட்டு எங்க போச்சுன்னு இப்படி திரும்பினாரு. அதுக்குள்ள செம்ம விக்கெட் கீப்பிங், இது பிரில்லியன்ஸ். அது டக்குன்னு அவரு ஸ்டம்பிட் பண்ணிட்டாரு, மொமெண்டம் போச்சு. அஜிங்க ராணா வர்றாரு, அப்ப என்ன பண்றாரு, இவர் அடிக்கிறாரு. அவரு ஒரு பால் 2 பால் தட்டி ஆடுறதுக்குள்ள ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 4 அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு. அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, பால் டு பால் 2 தான் இருக்கு. இவர் எடுத்துட்டு போறாரு, அஜிங்க ராணா விக்கெட் விழுது. அடுத்த 2 பாலும் 6. மொமெண்டம் பிளக்சுவேட் ஆகுது, அவங்க கிட்ட போகுது. அவங்க அதை என்ஜாய் பண்றதுக்குள்ள அடுத்த வரவங்க ப்ரெஷர் போடுறான். இவர் அடிச்சுட்டே இருக்காரு. தூபே ஃபுல்லா 20 பால் 50 ரன் அடிச்சிட்டாரு. மொமெண்டமே ஃபுல்லா சிஎஸ்கே பக்கம் இருக்கு, தூக்கிட்டாங்க அவரை. அடுத்து என்ன பண்றான், ரிஷி வந்து உடனே 2 6 அடிக்கிறாரு. திருப்பி மொமெண்டம் வருது. அண்ட் இவங்க எடுத்துட்டு வந்து விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள கில்ல விக்கெட் போகுது. மொமெண்டம் அவங்க எடுக்கலாம்னு ட்ரை பண்ணாலும் இவங்க பிரேக் பண்றாங்க மொமெண்டம்.
அந்த இடத்துல வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ரஷீத் கான் நல்லா போடலை இன்னைக்கு. அவர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பாலோ செகண்ட் பாலோ விக்கெட் எடுத்துட்டாரு. 4 பாலுக்கு 2 ரன் கொடுத்திருந்தா அதுக்கடுத்து ஒரு எப்படி போயிருக்கும் தெரியாது. மோஹித் சர்மா 8 ரன் தான் கொடுத்தாரு. ஓகேவா, 15 ஒரு 14-15 ரன் கம்மியா போயிருக்கும். அப்ப என்ன இருக்கும், 200 டச் பண்ணாம விட்டுருப்பாங்க சிஎஸ்கே, ஒரு 190 கிட்ட வந்திருப்பான். அப்ப என்ன எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, பேசிக்கலி கமெண்ட்ரிலயா இருக்கட்டும், அந்த பிரசன்டேஷன்லயா இருக்கட்டும், என்ன சொல்லியிருப்பாங்க, சிஎஸ்கே அடிச்சிட்டு இருந்த ரன் ரேட்டுக்கு அவங்க 220 முடிச்சிருக்கணும், 30 ரன் ஷார்ட். அப்ப அந்த மொமெண்டமோட இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்திருக்கும். அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். வரவங்க திருப்பியும் அந்த மொமெண்டம் பிரேக் பண்றாங்க, அவங்க எடுக்கலாம்னு நினைக்கிற மொமெண்டம் பிரேக் பண்றாங்க. அதுதான் இந்த மேட்ச்ல ஃபுல்லாவே நடந்தது. அங்க அந்த கேகேஆர் மேட்ச்ல என்ன நடந்தது, இவன் மொமெண்டம் எடுத்துட்டான் கிளாசன் ஃபுல்லாவே. அப்ப இவன் வந்து என்ன பண்ணிட்டான், விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டான் ஹர்ஷித் ராணா. அவங்களுக்கு ரீகெயினே பண்ண முடியல, ஒரு பவுண்டரி கூட போலியே. அவங்க 10 ரன் அடிக்கணும்னு இருக்கப்ப பவுண்டரியே அடிக்கல. அவங்க லாஸ்ட் 4-5 பால்லையுமே ஒரு பவுண்டரி போயிருந்தா அவன் திருப்பி டிஃபெண்ட் பண்ணிருப்பானு கேட்டா சந்தேகம் தான். அட்லீஸ்ட் நீ சொல்ற மாதிரி ஹார்ட் லக் தான் அது. ஒரு இன்சைட் எட்ஜ் நீ அன்னைக்கு சொன்னியே, அவன் அடிச்சது ஷார்ட் ஷாட் 2 ரன்னு கிளாஸ் இருந்து, அது அவன் கையிலேயே போய் உட்காருமா. அவன் நல்ல ஃபீல்டர் கூட கிடையாது சுரேஷ் சர்மா. அதுதான் அது அவங்க மொமெண்டம் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணிச்சு கேகேஆருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 6 ஓவர் ஃபுல் மொமெண்டம் எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான் இருந்தது. அவங்க கையில இருந்து மேட்சை பிடிக்கிட்டாங்க. ஜிடிஎம்ஐயும் அப்படிதான், அவங்க கையில இருந்து மேட்சை பிடிக்கிட்டாங்க. 16 ஓவர் வரைக்கும் எம்ஐ கிட்ட தானே மேட்ச் இருந்தது. அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்த மேட்ச் போயிடலாமா? அண்ட் அடுத்த மேட்ச் அதுக்கு முன்னாடி ஒரு 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 இது ஒரு குட்டி வீடியோ போட்டாங்க அவங்க பிராக்டிஸ் செஷனை. அதுல வந்து ரோஹித் சர்மா என்ன பண்றீங்க, நீங்க எல்லாம் ரோஹித் சர்மாவா ஹர்திக் பாண்டியாவா, ரோஹித் சர்மா ஹர்திக் என்ன பேசியிருந்தா, அவர் எப்பவுமே அந்த ஒரு காமிக்கல் சென்ஸ் உள்ள ஆளு தான். என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மயங்க் அகர்வால் கிட்ட போயிட்டு அப்படின்னு இருக்காரு ரோஹித் சர்மா. அதை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அது பயங்கர ஃபன்னியா இருந்தது. ஆக்சுவலி இந்த ஆளு பாருப்பா எப்படி இருக்காரு அப்படி. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கூட இப்படி பண்ணுவாரான்னு தெரியல. இந்தியன் கேப்டனா இருக்காரு, ஒரு மாதிரி கேஷுவலா ஜாலியா ஒரு அவர் டீம்ல இருந்து தூக்கியிருக்காங்க, ஷாக் பண்ணிருக்காங்க கேப்டன்ஷிப்ப. அந்த இதை பத்தி நினைக்காம அவர் பண்ணது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அவர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, பாருப்பா மனுஷன் எப்படி இருக்கா, இப்படி இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை பாக்குறப்ப அதை தூக்கி காட்டிட்டு இருந்தாங்க. அவர் இப்படி பண்ணது அதுக்கு இவரு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த மேட்ச் வந்து ஹைதராபாத்ல நடக்க போகுது திருப்பி. அப்போ ஹோம் டீம் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்க ப்ரெடிக்ட் பண்றியா? இல்ல அவங்க ஃப்ராங்கா சொல்லணும்னா நல்ல டீம், என்ன பண்ண முடியும், நல்ல டீம். நான் என்ன சொன்னேன், பிளே ஆஃப் போவான்னு சொல்லி இருக்கேன்ப்பா நானு. இல்ல நான் மும்பைக்காக சொல்ல நினைக்கிறேன். சப்போஸ் அவங்க சிஎஸ்கே கிட்ட ஆட போறாங்க, எஸ்ஆர்ஹெச் இல்ல ஜிடி எல்எஸ்டி கிட்ட வேணா அப்ப நான் மாட்டி தான் சொல்லுவேன். மும்பையை பாக்குறப்போ எஸ்ஆர்ஹெச் ரொம்ப நல்ல டீம். நாளைக்கு பார்க்க போற லெவலுக்கு எஸ்ஆர்ஹெச் நல்ல டீம். அதுதான். ஸ்கை இன்னும் வரல, அவருக்கு என்ஓசி கொடுக்கல, அவர் இன்னும் இதுலதான் இருக்காரு, ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அண்ட் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ரோஹித் சர்மா கேப்டன்சி கிடையாது, அது எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கிடும். ஹர்திக் பாண்டியா இவங்க போற இடத்துல எல்லாம் புல்லிங்கே பண்ணிட்டு பூ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவர் எவ்வளவு பிரஷர் உள்ள இருப்பார். அவர் ஆக்சுவலி சிரிக்கிறாரு, ஆனா உள்ள அப்படி இருக்காது, பண்ணி காட்டணும்ன்ற ஒரு பிரஷர் இருந்துட்டே இருக்கும். அதுதான் நம்ம அந்த கேட்ச்ல பார்த்தோம், இப்படி பண்ணிட்டு மில்லருக்கு பண்ணத. அந்த மாதிரிதான் அவர் திருப்பி பண்ணுவாரு, திருப்பி அவரை பூ பண்ணுவாங்க. அவர் ஆக்சுவலி எந்த அளவுக்கு அமைதியா சாந்தமா விட்டு கொடுத்து கொஞ்சம் பண்றாரோ அதுதான் நல்லது. அவரு நான் ஸ்ட்ரெச் பண்ணுவேன், நான் உங்களை விட பெருசா பண்ணுவேன்னு பண்ணா அது எடுபடாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் பேட்டிங் ஆர்டரை. அவங்க பண்றது ரொம்ப சொதப்பலா இருக்கு. நீ சொன்னது பயங்கரமான வேலிட் பாயிண்ட். அந்த முலானியை தூக்கி ஆட விடாம பியூஷ் சாவலாவை கோயட்ஜி ஆட வைக்கிறது, ஹர்திக் பாண்டியா வந்து 7th 8th வந்து ஆடுறது. அவர் ஜிடில இருக்கப்போ நான் தான் வந்து பேட்டிங் ஆடுவேன்னு இறங்குவாரு. இங்க என்ன பண்றாரு, அங்க
அங்க அதை பண்ணதை நேத்து பண்ணிருக்கணும். லோ ஸ்கோரிங் மேட்ச் தானே, நீ எதுக்கு ஹிட்டர்ஸ் இறக்கி விட்டுட்டு இருக்க? நீ வந்து நின்று ஆடி கொடுக்க வேண்டியதானே. பவுலிங்ல நல்ல நல்ல பவுலர் இருக்கப்போ நேரா போயிட்டு நான் பவுலிங் போடுறேன்னு பவுலிங் போடுறாரு. அதுக்கு ரோஹித் சர்மாவோட ரியாக்ஷனை வேற போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்து. இவர் பவுலிங்ல தூக்கிட்டு வந்து ரன் அப் மார்க் பண்ணிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா, இப்படி பாத்துட்டு இருக்காரு. அது மீம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவன்? பும்ரா இருக்கான், கோச்சே இருக்கான், 145 147 போடுறவன். அது இல்லாம இவ்வளோ பவுலர்ஸ் இருக்காங்க. என்ன ஒன்னும் புரியல எனக்கு. அதான் இப்போ மேட்ச் இருக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் மும்பை பேட்டிங் ஆடுறாங்களோ இல்ல சேஸ் பண்றாங்களோ, ஒரு 6 overs இல்ல 8 overs வச்சுக்கலாம். 8 overs 80 85 100 கூட அடிச்சிடறாங்க மும்பை. ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ விழுது. அந்த மாதிரி டைம்ல அவங்க கிட்ட ஒருத்தன் இருக்கான் மும்பைக்கு தண்ணி காத்துறதுக்கு, மார்க்கண்டே கிட்ட பால கொடுத்தாங்கன்னா மும்பைல இருக்க எத்தனை பிளேயர் இருக்காங்களோ அவங்கள அசால்ட்டா 4 ஓவர்ல மினிமம் 3 விக்கெட் எடுத்துருவாரு. ஏன்னா அவர் அங்கிருந்து தான் வந்தவர். அவர் அந்நியாயத்துக்கு விட்டுட்டாங்க. அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்பயும் இந்த சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் நல்லா போட்டிருக்காரு. சோ அவர் நோ டவுட்ஸ். மயங்க் மார்க்கெட் நல்லா அவர் ஆர்ஆர்ல சேர்த்து அவர் வெளியே உட்கார வச்சாங்க நிறைய இடம் இல்லாம. இல்லைன்னா அவர் இன்னுமே நல்ல ஒரு ரேஞ்சில இருந்திருப்பாரு இப்ப ஐபிஎல்ல. சப்போஸ் நாளைக்கு எஸ்ஆர்ஹெச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க நல்லா ஆடிட்டாலும் மார்க்கண்டே ஓவர் ஆடுவாங்களா டவுட்னா திடீர்னு நான் இன்னொன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பும்ரா வர்சஸ் கிளாசன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டெத் ஓவர்ல அவர் ஆடுறதுக்கு இருக்கணும், முன்னாடியே அவுட் ஆகும். அப்போ அந்த 4 over 13 திருப்பி வருதா? அவர் குவாலிட்டி பவுலர் தான், நான் இல்ல சொல்லல. ஆனா ஐபிஎல் நமக்கு தெரியும், பேட்டிங் ட்ராக் மாதிரி ரெடி பண்ணுவாங்க, அடி வாங்க வைப்பாங்க. ஹோம் ட்ராக் வேற எஸ்ஆர்ஹெச்க்கு. அண்ட் கிளாசன் இருக்க ஃபார்முக்கு அவர் பொலன்னு பொழப்பாரு ஃபாஸ்டா போட்டா. யாக்கரை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அது கிளாசனுக்கு சேலஞ்சா இருக்க போதா பும்ராக்கு சேலஞ்சா இருக்க போதா பார்க்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆகாஷ் மத்வால் ஏன் ஆடல போன மேட்ச் தெரியல. ஐ திங்க் இன்ஜுரியா இல்ல ஏதோ ப்ராப்ளம்னால தான் ஆடலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ இதுக்கு என்கிட்ட நல்ல பாயிண்ட் இருக்கு. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் வந்து அது இங்க எனக்கு தெரிஞ்சு மேபி ரீச் ஆனா நல்லா இருக்கும். பும்ரா இருக்காரு, கிளாசன் இருக்காரு. இப்போ கிளாசன் ஸ்ட்ரைக் வந்துட்டாரு. கிளாசன் ஸ்ட்ரைக்ல பும்ரா போட்டு இப்போ ஒரு 6 அடிச்சிடறாரு வச்சுக்கோங்க. அந்த டைம் பும்ரா என்ன பண்ணோம்னா ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா பார்க்க கூடாது. அதை பார்க்காம ஒரு குட் பால் போட்டு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் மாட்டி விட்டுறணும். ஸ்ட்ரைக்கை மாட்டி விட்டுட்டு அடுத்த ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேனை வச்சு கண்டெயின் பண்ணும், இல்லைன்னா வந்து சிங்கிள் ஆட வைக்கணும். அதை விட்டுட்டு அவன் எவ்வளவு 6 அடிச்சிட்டான், எல்லா நாள் எல்லா பவுலருக்கும் அந்த டே இருக்காது. அதேதான் பேட்ஸ்மேன். நாளைக்கு பும்ராக்கு கிளாசன் விக்கெட் எடுக்க முடியும்னா மறுபடியும் மேட்ச் மீட் பண்ண போறாங்க. அன்னைக்கு கிளாசன் அவுட் ஆவாரு. இல்ல நாளைக்கு கிளாசன் அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்த வாட்டி வரப்போ கிளாசன் பும்ரா ஓவர்ல அடிப்பாரு. இதுதான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். எல்லா வாட்டியும் ஒரே ஆள ஜெயிக்க முடியாது. இப்போ மயங்க் அகர்வாலுக்கும் ஹர்ஷித் ராணாக்கும் இருக்கு ஒரு 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 மேட்ச் அப் அந்த மாதிரி தான். கரெக்ட். அத கொஞ்சம் இந்த ஒரு மைனஸ் வந்து பேட்ஸ்மேனும் சரி பவுலரும் சரி அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகுது. ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா, எனக்கு பும்ரா அப்படி கிடையாது. பும்ரா கொஞ்சம் ஸ்மார்ட் பவுலர் தான். எனக்கு பும்ரா மலிங்காலாம் கொஞ்சம் ஈகோ பிடிச்சி நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பண்ணாதனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவரு இவ்வளவு பேர் அடி வாங்குறப்ப எல்லாருக்கும் சொல்றேன், நீ அது வேலிட் பாயிண்ட் தான், அதுல நான் டினே பண்ணல. நம்ம பும்ரா பத்தி பேசினது, பும்ரா கிளாஸ் மேட்ச் பத்தி பேசினதுனால நான் சொல்றேன், நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நீ சொல்ற நிறைய பேர் இருக்காங்க, 95% இப்படிதான் இருப்பாங்க. நீ என்ன அழிச்சியா, நான் உன விக்கெட் எடுப்பேன். எனக்கு இன்னொன்னு கூட என்ன தோணுது, இந்த 6 லைன்ல கேட்ச் பிடிச்சிட்டு பயங்கரமான கேட்சுக்கு பவுலர் செலிப்ரேட் பண்றதே ஒரு அநியாயமா தான் தோணுது எனக்கு. அது ஃபுல் ஃபீல்டர் கையில தான் இருக்கு. நீ வந்து அவனை பீட்டன் எடுக்கிறியா, அது அப்பதான் நீ பெரிய ஆளு. அவன் சுத்துறான் இருக்கிறதுல அசிங்கதுன்னா, அவன் அடிச்சு 6 லைன்ல கேட்ச் விட்டு அவுட் ஆனது கிடையாது. இடகு முடக்க சுத்திட்டு இருக்கான், பால் எங்கேயோ போகுது, பேட் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான்னா அது அசிங்கம் பேட்ஸ்மேனுக்கு. நான் குத்தி எங்க போறேன்னு தெரியல, கண்ண மூடி சுத்திட்டு இருக்கியடா அப்படின்ற மாதிரி இருக்கும். கீப்பர் கேட்ச் போல்டு ஷார்ட் ஆட போயிட்டு எட்ஜ் பட்டு தேர்ட் மேனுக்கோ இல்லைன்னா பாயிண்ட்ல கேட்ச் போகுதுன்னா அதுதான் ஒரு நல்ல பவுலருக்கு அழகு. அதை விட்டுட்டு 6 லைன்ல அவங்க ஒரு கையில எகிரி பிடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, அதை இன்னொருத்தம் பிடிக்கிறான், அந்த மாதிரி கேட்சுக்கெல்லாம் வந்து வேலிடான பாயிண்ட் தான். இல்லையா அடிக்கிற பால் வந்து 6 லைன் முன்னாடி ஒரு 10 மீட்டர்ஸ் இல்ல 5 மீட்டர்ல முன்னாடி வந்து பிடிக்கிறாங்கன்னா அது கூட வேலிட். நான் நல்ல பால் போட்டிருக்கேன்,
அது வந்து கேட்ச் போயிருக்குன்னு. கரெக்ட். இது ரொம்ப நல்ல பாயிண்ட். இப்படிதான் இப்ப இருக்கிற எல்லாரும் ஓவர் செலிப்ரேஷன் பண்றாங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லதான், என்ன பண்றது. சரி, இந்த டீம் ப்ரெடிக்ஷன்ல எஸ்ஆர்எச் தான் போறியா நீ? ஒரே நிமிஷம்டா, உட்கார்ந்து இருக்கு. அப்பா கண்டிப்பா எஸ்ஆர்எச் தான். ஓகே. அண்ட் பிளேயிங் 11 விட்டுரு, இந்த ஓவர்சீஸ் 4ல ஏதாவது ஸ்லாட்ஸ் மாத்த வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர்எச்? ஏன்னா வெல் பேக்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் உதவும் போட்டிருக்காங்க. எஸ்ஆர்எச் இதுக்கு பேர் போனவங்க, அதை மறந்துடாத. இல்ல அப்படி பார்த்தா யான்சனை தான் மேபி மாத்தினா மாட்டுவாங்க, மற்றபடி மீறி. ஆனா அவர் ஹோம் ரெக்கார்டு பயங்கரமான ரெக்கார்டு கிஷோர். லாஸ்ட் சீசன் வெளியெல்லாம் உதப்பட்டிருக்காரு, எஸ்ஆர்எச்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா தெரியல உனக்கு, ஒரு குயிக் ஃபயர் 40 வேற ஆடி இருப்பாரு ஹைதராபாத்ல. மும்பைக்கு அகைன்ஸ்ட் தான் நினைக்கிறேன் நானு. சரி, அப்போ அவரையும் டிராப் பண்ண மாட்டாங்கன்னா பண்ணா மார்க்ரம பண்ணோம், இல்ல இதே 11ஸ்ல போய் இதே 4 வர்சஸ் பிளே. எனக்கும் இதே 11ஸ்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். யான்சன் கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா பவர் பிளேல போடணுமே. இவர் கூட போறதுக்கு வேற இவரும் போடுறாரு, நடராஜனும் போடுறாரு. ஸ்டில் பவர் பிளே 2 ஓவர் இவரை நம்பிதான் போறாங்க, குயிக்கா போடுறது. ஏன்னா புவனேஸ்வர் 120 130 தான், அது தாண்ட முடியாது. கரெக்ட். இல்ல அவங்க கிட்ட நிறைய இருக்காங்க ஆப்ஷன்ஸ். One second. யான்சனை மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சரி, ட்ரீம் 11 சொல்றேன். ஃபேண்டசி பிக்ஸ்க்கு போயிடலாமா? ஒரே நிமிஷம். ஓகே, எஸ்ஆர்எச் யாரையும் மாத்தல. அப்புறம் வந்து கமன்ஸ் இஷான் கிஷனை மல்டிபிள் டைம்ஸ் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மாக்கு ரொம்ப லீஸ்ட் ரெக்கார்டு இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் கிட்ட. மேபி அவரை உள்ள போற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பர்ட் ரிவ்யூல சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் அப்ப பவர் பிளேல போடுவாரு. ஆமா, அப்ப நீ யான்சன் வேணாம், அதுக்கு பதில் வேற மாத்துவாங்கன்னா அப்போ வாஷிங்டன் சுந்தர் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா யான்சனுக்கு பதில் அசரங்கா வந்தா வாஷிங்டன் சுந்தர் வேஸ்ட் தான். இல்ல, ஐ திங்க் ஷபாஸ் அஹ்மத் பதிலா தான் வாஷிங்டன் சுந்தரால வர முடியும். ஆனா ஷபாஸ் இல்ல, அவரு போன மேட்ச் நல்லா ஆட்டாரு. அப்போ வாஷிங்டன் அவரை தூக்குனா ரொம்ப அவரை ரெஸ்பெக்டே கொடுக்காத மாதிரி அவரை அடிச்ச நாக்குக்கு. அப்போ வாஷிங்டன் சுந்தர் சேர்க்கவே முடியாது இப்ப இருக்க 11 பார்த்தா. இப்ப இருக்க சேர்க்க தான் முடியாது. நாளைக்கு தான் தெரியும். மேபி இன்னும் அதே டீமோட போவாங்க. இப்போ ஹோம்ல தானே மேட்ச், ஹோம்லயும் உதப்பட்டாங்கன்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஓகே கிஷோர், ஃபேண்டசி பிக்ஸ் போயிடுறியா? நான் ஃபேண்டசி பிக்ஸ்ல வச்சிருக்கேன். கன்ஃபார்ம் 2 கீப்பரும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், கிளாசன் இஷான் கிஷன். சொல்ல முடியாது, திடீர்னு அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. இஷான் கிஷன் ஒரு ஃபெயிலியர், அப்போ இப்போ அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்ஸ்மேன்ல வந்து ரோஹித் சர்மா, அகர்வால், திலக் வர்மா, இல்ல மேபி ரோஹித் சர்மா வேணும்னா வேற யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், டிம் டேவிடோ இல்ல ஹார்திக் பாண்டியா யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் டிம் டேவிட் இல்லைனா வந்து அந்த நமன் டேர் யாராச்சும் பேட்ஸ்மேன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ல மார்க்ரம் கன்ஃபார்ம் ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. ஆனால் மார்க்ரம் கூட பாண்டியா வேற யாரும் இல்லை ஆல்ரவுண்டர்ல சொல்ற அளவுக்கு. பவுலிங்ல ஒன்னு பேட் கமின்ஸ் இல்ல மார்க்கண்டே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பும்ரா, நட்ராஜன், கோயிட்ஸி அவர் நல்லா போறதுனால இதுல நான் வந்து யாரை கேப்டனா வச்சிருக்கேன்னா பும்ரா வச்சிருக்கேன், வைஸ் கேப்டன் கிளாசன் வச்சிருக்கேன். மேட்ச் அப்படியே தூக்கி வச்சிருக்கேன். ஓகே, நான் வந்து நீ மிஸ் அவுட் பண்ணதை மட்டும் சொல்றேன். எனக்கு மேக்ஸிமம் ஓகே தான், இஷான் கிஷனும் ஓகே, கிளாசனும் ஓகே. எனக்கு வந்து ரோஹித் சர்மா திருப்பியும் அடிப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. போன மேட்ச் ஆட்டரானா சான்சஸ் கொடுத்தாருன்னு நீ சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நான் அந்த மேட்ச் பார்க்கல ஒழுங்கா, செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தேன், ஆஃப்டர் 11-12 ஓவர்ஸ் தான் பார்த்தேன். அண்ட் ரோஹித் சர்மா ஒரு ஃபெயிலியர் இருக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. நெக்ஸ்ட் அதுக்கு பதில் நான் யார் எடுப்பேன்னா ராகுல் திரிபாதி எடுப்பேன். ஏன்னா அவர் எஸ்ஆர்எச்ல நல்லா ஆடுவாரு. அவுட் வெளியே போயிட்டு ஆடுற மேட்சஸ் எப்படி ஆடுவாருன்னு தெரியல. அவர் பிராக்டிஸ் மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70 என்னமோ அடிச்சிருக்காருன்னு அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க சோசியல் மீடியால. மேபி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்றேன். திலக் வர்மா கண்டிப்பா ஆடுவாரு.
இன்னொரு பேட்ஸ்மேன் எனக்கு மயங்க் அகர்வாலுக்கு பதில் வேற யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வேணா எடுத்துக்கலாம். இல்ல ஆல்ரவுண்டர் இல்ல அபிஷேக் சர்மா வச்சுக்கலாம், அவர் ஆல்ரவுண்டர்ல இருப்பாரு. மயங்க் அகர்வால் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. போன மேட்ச் ஓரளவுக்கு ஒரு 30-40 ஆடிட்டு அவர் கண்டினியூஸா ஆடுவாரான்னு ஒரு சந்தேகம். அதனால அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா எடுத்துடலாம், ஏன்னா பவுலிங் போடவும் சான்ஸ் இருக்கு, பேட்டிங் ஆடவும் சான்ஸ் இருக்கு. மார்க்ரம் வச்சுக்கலாம். அது இல்லாம அதுல யார் இருக்காங்க வேற, அபிஷேக் சர்மா இருக்காருன்னா அபிஷேக் சர்மா வச்சுக்கலாம் ஆல்ரவுண்டர்ல. அதுக்கடுத்து பவுலர்ஸ்ல பும்ரா ஆப்வியஸ் பிக்கு, யான்சன் இருப்பாரு ஆல்ரவுண்டர்ல, யான்சனையும் எடுத்துப்பேன் நான். அவர் எஸ்ஆர்ஹெச்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு எஸ்ஆர்ஹெச் ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அது இல்லாம பும்ரா, நான் யார் யாரும் சொல்லியிருக்கேன், கிளாசன், இஷான் கிஷன், திலக் வர்மா, ராகுல் திரிபாதி, அபிஷேக் சர்மா, யான்சன், பாண்டியா, மார்க்ரம், 8 பேர் சொல்லியிருக்கேன். இன்னும் மூணு பவுலர் வேணும். பும்ரா ஒன்று, நடராஜன் ஒன்று, ஸ்பின்னர்ல மயங்க் மார்க்கண்டே இல்லைன்னா பியூஷ், 2 பேர்ல யாரோ ஒருத்தர். கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும்னா வைஸ் கேப்டன் ராகுல் திரிபாதி, கேப்டன் கிளாசன் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் ஏன் டஃப் மேட்ச் தான். பட் ஹோம் ரெக்கார்டே போகணும்னா எஸ்ஆர்ஹெச். ஆனா எனக்கு என்ன தோணுது, நான் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணிருக்கேன், எஸ்ஆர்ஹெச் பிக் பண்ணிருக்கேன். அப்போ அவங்க தான் வின் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபெயிலியர் இருக்கும் மும்பை டாப் ஆர்டர்லன்னு தோணுது. அதனால உதப்பட சான்ஸ் இருக்கு எஸ்ஆர்ஹெச்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தா குவாலிட்டி சைட் தான் எஸ்ஆர்ஹெச் மும்பை கம்பேர் பண்றப்போ. இப்போ இருக்க ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்ல ஆகாஷ் மத்வாலும் ஸ்கையும் பிளேயிங் லெவல்ல ஆனா அது வேற என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ கொஞ்சம் வீக்கா தான் தெரியுறாங்க. சரி, ஓகே. அண்ட் முடிச்சுக்கலாமா? அண்ட் இது எங்களோட ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்க ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காது. ஸோ வின்னிங் ப்ரைஸஸ் எவ்ரி வீக்கெண்ட்ல வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி 2 days போயிருச்சு. அட்லீஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா. ஸோ மிஸ் பண்ணாம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்றவங்க வீடியோ பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் நாளைக்கு நைட்டு அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். பை.